மீரா, யூ நோ இட். ஒரு அம்மாவா இருக்கிறவ தன்னோட முழு வாழ்க்கையையும் தன்னோட குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணுவா. நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட எப்பவுமே எடுத்து சொல்லிட்டு இருப்பா. அதாவது எது சரி எது தப்புன்னு தன்னோட குழந்தைங்க தப்பு பண்ணிட கூடாதுன்னு தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா ஒண்ணு, அவங்க குழந்தைங்க மட்டும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த மொத்த உலகமும் அவளுக்கு எதிரா நின்னாலும் ஒரு அம்மா தான் குழந்தைக்கு துணையாதான் எப்பவுமே நிப்பா. அம்மாங்கிறவ அப்படித்தான். அப்புறம் நம்ம ரியாக்கு அவளோட பெத்த அம்மா அவ கூட இல்ல. That's why my heart goes out for her. You know, அவ மட்டும் வீட்ல இல்லன்னா எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. என் மனசு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்குது. அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, ஏதாவது அவ தப்பு பண்ணிடுவாளோன்னு. அதனால நான் வீட்ல இருந்தாலும் இல்லனாலும் ஐ மீன் டவுன் அவுட் ஆஃப் கண்ட்ரி, ஒருவேளை நான் இந்த உலகத்துல இல்லாமையே போனாலும் கூட இல்ல அப்படி சொல்லாதீங்க. யூ ப்ராமிஸ் மீ, எப்பவுமே நீ ரியாவை விட்டு பிரிய மாட்டேன்னு. இங்க பாரு மீரா, ஒருவேளை அவ ஏதாவது ஒரு தப்ப பண்ணி இருந்தாலும் கூட நீ அவளுக்கு சப்போர்ட்டா எப்பவுமே நிக்கணும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஒருவேளை அவ செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சாலும் நீ அந்த டைம்ல நீதான் ரியாவுக்கு துணையா நிக்கணும். நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அவ ஏன் அப்படி பண்ணிருப்பான்னு அவளோட நிலைமையை நீ அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா அவளை பத்தி ஒன்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் டூ தட் ஃபார் மீ. ப்ராமிஸ் மீ. ப்ராமிஸ் பண்ணு, நீ எப்பவுமே அவ கூட தான் இருப்பேன்னு. நீ அவளை எப்பவுமே பத்திரமா கவனமா பாத்துப்பேன்னு. ஐ ப்ராமிஸ். நான் எப்பயுமே அவ கூட கண்டிப்பா இருப்பேன். யூ டோன்ட் வரி. தேங்க் யூ சோ மச் மீரா. உனக்கே தெரியும், உனக்கும் எனக்கும் நடுவுல அதாவது எந்த பர்சனலும் இல்ல, எதுவா இருந்தாலும் அது ரியா மட்டும்தான். ஐ டோன்ட் வாண்ட் யூ ஹேட் யுவர் ஃபீலிங்ஸ் டுடே, பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆஃப் கோர்ஸ் ஐ டு. ஓகே, ரியாவோட ரூம்ல நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆலியா எங்க போனா? நல்லாதான் இருக்கா. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். யா
நான் வரேன் பிராச்சி. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. அண்ணா, நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, பாய். பிராச்சி, நான் வந்துட்டேன். உன் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் பிராச்சி. ஹேய், இல்ல தட்ட மாட்டேன். கதவை தட்ட மாட்டேன். பெல்லு தான் இருக்குல்ல. பெல்லு கூட அடிக்க முடியாது. பெல் அடிச்சா பிராச்சியை தவிர வர எல்லாரும் எழுந்துருவாங்க. அப்போ எப்படி பிராச்சியை எழுப்புறது? ஒருவேளை அவ வெளியே வந்துட்டானா நான் அவகிட்ட என்னன்னு சொல்லுவேன்? ஐ லவ் யூவா? ஆரியன் கிட்ட நான் என்னென்னமோ பேசினேன். இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், எதை செய்வேன், அதை செய்வேன்னு. ஆனா இங்க வந்தா சரி, இப்படி வச்சுப்போம். பிராச்சி வெளியே வந்துட்டா. ஓகே, பிராச்சி இப்போ என் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. நான் பிராச்சி கிட்ட என்னன்னு சொல்லுவேன்னா, பிராச்சி, அது மெயின் ப்ராப்ளம். எல்லாரும் என்னோட கண்ணுக்கு உன்ன மாதிரியே தெரியுறாங்க. சரியா? ஓகே, நான் பாக்குற பையன் பொண்ணு எல்லாரும் உன்ன மாதிரியே தான் இருக்காங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, நான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது எப்பவுமே. ஐம் ஷூர் என்னோட லைஃப்ல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த பொண்ணுகிட்டயும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வந்தது இல்லையே. ஃபீலிங்ஸ் வந்தாலும் போயிடுது. ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது. அந்த ஃபீலிங் எப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட இருக்கணும் போல இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் உன் கூட உன் வீட்டுல ஒரு சின்னதா 1 BHK வாங்கின மாதிரி இருக்கு. அப்புறம் நீ இங்க இருக்க. ஐ ஸ்வேர் பிராச்சி, இது வரைக்கும் எனக்கு யார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்பட்டதே இல்ல. இப்போ உங்ககிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீ என்னோட ப்ரொபோசலை ஓகே சொல்லணும். ஏன்னா இந்த பையன் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. இப்போ ஆப்ஷன் 2 என்னன்னா, நீ ஓகே சொல்லிடு ப்ளீஸ். யாருக்கு தெரியும், உனக்கும் என் மேல காதல் வந்தா. ஆனா நான் எப்படி போறது, உன்கிட்ட எப்படி சொல்றது? பிராச்சி, பிராச்சி ரூம் விண்டோ. கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை. கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச்சை. என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ? என்னோடு சேர்ந்து செல்லடி, பிரிந்து போக வேண்டுமோ? உன் 1000 தடவை எப்படி எப்படியோ பார்த்திருக்கேன் பிராச்சி. ஆனா திடீர்னு என்னன்னே தெரியல, உன்னை விட ஒரு அழகான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ மாறிக்கிட்டு இருக்கியா, இல்ல என்னோட கண்கள் மாறிடுச்சா, இல்ல நான் பாக்குற பார்வை மாறிடுச்சா? டே ரன்பேரி, இது என்னடா முறை? ஹவு கேன் ஐ கம் லைக் திஸ் ஹியர்? ஐ எம் ட்ரங்க். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா. இப்படி எல்லாம் வந்தா அவ என்ன அக்செப்டே பண்ணிக்க மாட்டா. இந்த நிலைமையில நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றது? ஒரு வேலை பண்றேன். வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிடுறேன்.
அப்புறம் ஒரு நல்ல குட் பாயா மாதிரி பிராச்சிக்கு ப்ரொபோஸ் பண்றேன். ஐ எம் கம்மிங் பிராச்சி. எப்பா நான் மட்டும் இங்க ரன்பீரை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இத ஒரு பெரிய பிரச்சனையாக்குவேன். அது அவ செஞ்ச பெரிய தப்புன்னு வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ரன்பீரே ஃபீல் பண்ணுவான் எதுக்காக என்ன விட்டுட்டு அவளை சூஸ் பண்ணணும். அட என்ன இது, நான் 2 லேசியும் ஒரே ஷூல மாட்டிட்டேனா? நான் தான் பண்ணிருப்பேன். ரியா, ரியாவும் பிராச்சியும் ஒன்னாவா? என்ன மாதிரியே ரியாவும் வந்திருக்காளா? கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? நான் உள்ள இருந்தேன். நீ இந்த நேரத்துல என்னாச்சு உனக்கு? இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்க? வேற யாரும் வீட்ல இல்லையா? நீ அம்மாவை பார்க்கணும்னா அம்மா வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காங்க. நீ உள்ள வா, உள்ள வா. நல்ல வேளை வீட்ல யாருமே இல்ல, நான் உன்கிட்ட தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். இங்க பாரு பிராச்சி, இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறத நல்லா காது கொடுத்து கேளு. உன் வேலையில நீ எவ்வளவு கவனம் செலுத்துறியோ, ஐ மீன் யூஆர் a ஹார்ட் ஒர்க் லேடி, அண்ட் அது மட்டும் இல்ல நீ பொட்டன்ஷியலா வேற இருக்க. இந்த லவ் கத்திரிக்காய் எல்லாம் உனக்கு வேண்டாம். நீ இந்த பசங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நல்லதுதான். நீ என்ன நினைக்கிற? வாட்ஸ் யூர் பிளான்? பெரிய இடத்து பையனை நல்லா வளைச்சு போட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? வாட்ஸ் யூர் பிளான்? அதுதான் உன்னோட பெரிய முட்டாள்தனமா இருக்கும். நான் உன்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, உன்னோட கெரியர் மேல கவனத்தை செலுத்த, பசங்க மேல இல்ல. அப்புறம் இத பத்தி நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்லக்கூடாது. மைண்ட் தட். இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஒருவேளை தூக்கத்துல ஸ்லீப் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டா போல. கனவுல என்ன பாத்திருப்பா, அதான் வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ உளறிட்டு போறா. காட், ஒழுங்கா வீடு போய் சேரட்டும். ஓகே. எல்லாரும் சொல்லுவாங்க உன்னை குடிச்ச உடனே போதை இறங்கிடும்னு. உன் பேர் என்ன? பிளாக் காஃபி. ஓ நைஸ். ஓ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எவ்வளவு கசப்பா இருக்க நீ. சி, எல்லாரும் உன்னை எப்படி குடிக்கிறாங்க? இன்னும் ஒரே ஒரு தடவை. இறங்கிடுச்சா? இல்லப்பா, ஒண்ணுமே ஆகலையே. நீயும் எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன்றப்பா. அட்லீஸ்ட் நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னோட போதை இறங்கணும். நான் பிராச்சி கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும். அதாவது ஐ வாண்ட் டு டெல் ஹர் தட் என்னோட நிலைமையை அவகிட்ட சொல்லணும். நீ இப்படி பண்ணினா நான் எப்படி சொல்றது? ஆனா நான் பிளாக் காஃபி கேள ப்ளீஸ். இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கணும். யார்கிட்டயும் சொல்லாத. ஓகே? ஏன்னா இங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, காலேஜ்ல என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் பாருங்க, ஸ்டார் ரன்பீர் கோலி தன்னோட காதலுக்காக நர்வஸ் ஆயிட்டான்னு எப்பவும் சொல்லக்கூடாது, எப்பவும் சொல்லக்கூடாது. ஓகே? குட் காஃபி, குட் காஃபி, பட் பேட் காஃபி, வெரி பேட் காஃபி. இப்ப என்ன பண்றது? ஐம் சாரி, நீ சுத்தமா வேலைக்காக மாட்டேன்ற. தேங்க்யூ. ஓகே ரன்பீர், காலையிலேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ராஜி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். நில்லு. என் தலை சுத்துதா, இந்த உலகம் சுத்துதா, இல்ல இந்த ரூம் சுத்துதா? எனக்கே எப்படி இருக்கு? அட ஓகே ஓகே. ஓகே 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 ஓகே.
ரன்பீர் சூப்பர் ஆயிடணும். ஓகே, ஒரு வேலை பண்ணுவோம். முதல்ல முகத்தை கழுவுவோம். முகத்தை கழுவுன உடனே ஃப்ரெஷ் ஆயிடுவேன். நான் ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் நான் பிராச்சி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன். எஸ் எஸ் எஸ். ஓகே. ஹாய் ரியா, நீ எப்படி இருக்க? ரியா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எனக்கு பிராச்சி மேல லவ் ஆயிடுச்சுடா. இப்போ பிராச்சிய நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ நீ இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐம் சாரி, பட் இப்போ இது பிராச்சியோட இடம். முடிஞ்சா என்ன நீ மன்னிச்சிடு. சாரி ரியா. இப்போ நாம முகத்தை கழுவும், சூப்பர் ஆயிடுவோம். அப்பதான் நான் பிராச்சிய ப்ரப்போஸ் பண்ண முடியும். டவலங்க, கமான் ரன்பீர், லவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ. ஷிட். ரன்பீர், நீ வந்துட்டியா? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ தான் வந்துட்டல, நீ இங்கதான் இருக்கணும். நான் சொல்ற மொத்தத்தையும் நீ கேட்கணும். நீ உடனே உடனே ஓடி போயிடுற. நீ இங்கதான் இருக்கணும். இங்க வா, உட்கார் 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 உட்கார். வா 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 உட்கார். நானும் உட்காந்துக்கிறேன். நான் உன்னை எவ்வளவு நேரமா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா சொல்லவே முடியல. அதான் எனக்கு உன்கிட்ட சொல்ற தைரியமும் என்கிட்ட இல்ல. உன் வீட்டுக்கு கூட நான் வந்தேன். உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டு வாசல்ல கூட நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நான் உன்கிட்ட சொல்ல முடியல. ஒருவேளை நான் இன்னைக்கு நைட்டே உன்கிட்ட சொல்லலைன்னா மேபி நான் பைத்தியம் ஆயிடுவேன். என்னோட இந்த சந்தோஷத்தை நான் இத உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்றத நீ கவனமா கேளு. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். ரொம்ப ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாழ்க்கை ஃபுல்லா. ஆனா நீ என்ன லவ் பண்ணலன்னு தான் நான் நினைச்சேன். உனக்கு எப்படி அப்படி தோணும்? உன்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க சொல்லு? உன்னை யாராவது லவ் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்களா? நீயே யோசிச்சு பாரு. நீ ரொம்ப நல்லவ. உன்னை லவ் பண்ணாம வேற யாரை லவ் பண்ணுவாங்க? அப்புறம் இன்ஃபேக்ட் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன்.